இப்ப அந்த பூ வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த பன்னீர் ரோஸை வச்சு ஒரு ரோஜா பூ மாலை வந்து எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம். இது வந்து பாருங்க, இந்த மாதிரி பூல உள்ள இதழை வந்து எடுத்துட்டு எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம். ஊசிலே ஜஸ்ட் இதை வந்து நம்ம கோர்க்க போறோம். மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா இருக்கும் தலைக்கு வைக்கும் போது. இது மாதிரி இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த இதழை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் ரோஸ் அப்படி இல்லைன்னா பட்டன் ரோஸ், உங்களுக்கு ரோஸ் வந்து எந்த இது கிடைக்குதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இதழ் வந்து கொஞ்சம் பெருசா உள்ள மாதிரி வாங்கிக்கோங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாலை கட்டும் போது வந்து பார்க்கவே அழகா இருக்கும், கொஞ்சம் உதிராமையும் இருக்கும். இது மாதிரி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நமக்கு ஒரு 3 பொருள் தாங்க தேவை. பூ, நூல்கண்டு, ஊசி மட்டும் இருந்தாவே நம்ம வந்துட்டு ஒரு அழகான மாலை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்கின ரோஸ் எல்லாம் இதழ்கெல்லாம் இந்த மாதிரி வந்து தனித்தனியா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஊசியில நம்மள்ட்ட நூல் எந்த நூல் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து இந்த டைலரிங் தைக்கிற நூல் இருக்கு, அதை வந்து நான் ஒரு 2-3 இதா வந்து எடுத்துட்டு மாலை கட்டலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நூல் எடுத்துட்டு இந்த எண்டுல வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அந்த முடிச்சு போடுறதுல வந்து கலண்டுரும். சோ அதனால வந்து இந்த ரோஜா பூவோட அந்த காம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அதை வந்து இந்த எண்டு லாஸ்ட் இந்த காம்பு இத வந்து ஒரு நாட் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இது பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் இது பண்ணலாம். இந்த காம்புல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு எண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரோஜா பூவோட காம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை பாதியா கட் பண்ணிட்டு இந்த ஊசியில கோர்த்துடணும். கோர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கட்டும் போது உங்களுக்கு வந்து அந்த பூ வந்து கலடாம இருக்கும். இப்ப வந்து இந்த இதழ் வந்து எப்படி நம்ம பண்றதுன்னு சொல்றேன். இது மாதிரி இருக்கும். இந்த சைடு ஒரு எண்ட், இந்த சைடு ஒரு எண்ட் இது பண்ணிட்டு இப்போ இந்த நடு சென்டர்ல வச்சு நம்ம இழுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இதா நம்ம வந்து கையில பண்ண முடியாது அப்படின்றனால இது மாதிரி நம்மள்ட்ட ஒரு உருளைக்கிழங்கோ இல்ல வெங்காயமோ எது இருக்கோ அதை எடுத்துட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு இப்ப அந்த பூ வந்து அதுல நம்ம வந்து மடக்கி சேர்த்துக்கலாம். அதுல இந்த மாதிரி மடக்கி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு இந்த மாதிரி அடுக்கடுக்கா அதை நம்ம சுத்தி சுத்தி விட்டுட்டு இப்படி பண்ணலாம். இது பார்க்க உங்களுக்கு ஒரிஜினலா ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இப்போ பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த ஊசியில நம்ம பாதியளவு வச்சுட்டு இப்ப இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்க கையிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு இதாகும். அதனால இது மாதிரி பண்ணிட்டு மெதுவா இழுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும் போதே அழகா தெரியும். இந்த கீழே காம்பு இதுக்கப்புறம் நமக்கு விழுகாது. சோ இது மாதிரி வரிசையா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வரிசையா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டு இது மாதிரி இந்த மாதிரி அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம இந்த ஸ்டார்டிங்ல போட்டோம்ல எண்டு, அதே மாதிரி இந்த குச்சியில போட்டுட்டு இது மாதிரி இது பண்ணிட்டு அந்த காம்புலே கொடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். அந்த காம்புலே வேற சைடு அதே சைடு குத்துனீங்கன்னா உடஞ்சிரும். வேற சைடு கொடுத்து அப்படியே நம்ம முடிச்சு போட்டுக்கணும். இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூ விடவே விடாது. இப்ப அந்த பூ வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க வந்துட்டு தலையில வச்சுக்கலாம், சாமிக்கு கூட வச்சுக்கலாம். பாருங்க, பார்க்கவே பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கா உங்களுக்கு. இந்த மாதிரி ரோஜா இதுல வச்சு நம்ம அழகா பண்ணலாம்.